ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது இந்திரா. இந்த படத்தில் கதாநாயகன் பேசிக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸரு. ஆனால் இவர் பண்ண ஒரு தப்புனால இப்போ சஸ்பென்ஷனில் வீட்டில் இருக்கிறாப்புல. இது ஒரு பக்கம் இருக்க, ஊருக்குள்ளே அடுத்தடுத்து ஒரே பேட்டர்னில் கொலைகள் அரங்கேற்றப்படுது. இதுக்கு காரணமான ஒரு சீரியல் கில்லரு அந்த யாரை கொலை பண்ணாங்களோ கொலை பண்ண நபர்களுடைய கைகளை மட்டும் வெட்டி அங்கங்கே பப்ளிக்கில் டிஸ்பிளே பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். இந்த கேஸ் எப்படியாவது கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் களத்தில் இறங்குறாப்புல. ஒரு தருணத்தில் கதாநாயகனுடைய லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று அரங்கேற, அந்த சீரியல் கில்லரை சும்மா விடக்கூடாது, நம்மளே கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரே களத்தில் இறங்க போக இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. கதைக்களம் அப்படிங்கிற அளவில் நிச்சயமாக ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான கதைக்களம் இது. இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காட்சியை பார்க்கும்போது எனக்கு பார்த்திபன் நடித்த ஷபாஷ் படத்துடைய முதல் கட்ட காட்சி தான் ஞாபகத்துக்கு வந்தது. நிச்சயமாக இவங்க அந்த படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் படத்தை பாருங்கள் தெரியும். இந்த படத்துடைய இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு சூப்பரான நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டும் இருக்கத்தான் செய்யுது. வில்லனுடைய கதாபாத்திரத்தை வடிவமைச்ச விதத்தில் அவருக்கு ஒரு சின்ன அப்பப்போ ஒரு பேனிக் ஆகிற மாதிரி, இல்லை அவருக்கு ஏதோ ஒரு சின்ன ஃபோபியா மாதிரி ஒரு விஷயம் ஒன்று சித்தரிக்கப்பட்டிருக்கு. அது ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம். அந்த தாட் ப்ராசஸ், அந்த ஐடியானால தான் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு சில காட்சிகளில் நமக்கு மைண்டில் ஒரு சில சந்தேகங்கள் வரவே இல்லை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னா ரெண்டே பேர் தான். ஒன்று வசந்த் ரவி, இன்னொன்று சுமேஷ் மூர். இவங்க ரெண்டு பேர் தான் ஓரளவுக்கு அவங்கவுங்க கதாபாத்திரத்தை நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. அனிகா சுரேந்திரனுக்கு ஒரு சின்ன கதாபாத்திரம், அந்த கதாத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டாக அவங்க பண்ணியிருந்தாங்க. கதாநாயகியான மெஹரின் பிர்சாடாவும் சரி, படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அங்கங்கே நிறைய காட்சிகளில் வரக்கூடிய சுனிலும் சரி, ரெண்டு பேருமே இலவச இணைப்பு தான். அது எப்படி சார் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து இலவச இணைப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இது போக ஒரு இன்ஸ்பெக்டராக கல்யாண் வர்றாரு. அவர் என்ன கொடுக்கப்பட்டதோ அதை அவர் பண்ணிட்டு போயிருக்காப்புல. மற்றபடி இந்த படத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது பேசுகிறதுக்கு. ஒன்றுமே இல்லை. ஊருக்குள்ளே அடுத்தடுத்து கொலைகள் அரங்கேறுது. இது எல்லாம் ஒரே பேட்டர்னில் இருக்குது. நிச்சயமாக இது ஒரு சீரியல் கில்லிங் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், அதுவும் ஏன் நம்ம ஹீரோவே களத்தில் இறங்குறாப்புல கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கும்போது, இதுவே க்ரைம் த்ரில்லரோ இல்லை இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஃபேன்ஸ் எல்லாம் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கதைக்களங்கள் தான். இதுவே போதும் ஒரு சுவாரஸ்யமான படத்தை கொண்டு வர்றதுக்கு. இருந்தும் வீக்கான ரைட்டிங், போரான ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங், அமெச்சூர் பர்ஃபார்மன்ஸு ஒரு சில பேர்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் தான் இந்த படத்திற்கு மிகப்பெரிய லெட் டவுனாக ஆச்சு. இன்னொரு பக்கம் ஒரு கதாபாத்திரத்தை கூட இவங்க ப்ராப்பராக வடிவமைக்கலை. நான் சொன்னேன் வில்லனுக்கு அந்த ஒரு சில அந்த பேனிக் விஷயங்களை கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்களை சேர்த்துருக்காங்க அந்த கதாபாத்திரத்தில். அது ஓகே. ஆனால் மற்றபடி எந்த கதாபாத்திரமோ பெருசாக இவங்க இன்டெப்த்தாக எழுதவே கிடையாது. மேலோட்டமாக எழுதி வச்சுருக்காங்க. கேரக்டர் ஆர்க்கு அப்படிங்கிறது எங்கேயுமே பெருசாக இல்லை இந்த படத்தில். குறிப்பாக கதாநாயகன் கதாநாயகி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, அதனுடைய ஆழம் என்ன, அன்பு என்ன, காதல் என்ன, எதுவுமே பெருசாக இல்லை. இந்த சைடு இப்படி வீக்கு அப்படின்னா வில்லன் அவருடைய லவ்வர் அப்படின்னு சொல்லி அந்த சைடு ஒரு சில காட்சிகளை பெயரளவில் அவங்க சித்தரிச்சிருக்காங்க. அது நமக்குள்ளே எந்த ஒரு இம்பேக்டையுமே விடலை. இதனாலேயே ஹீரோவும் சரி வில்லனும் சரி ஆளாளுக்கு சுடுதண்ணியை காலில் ஊற்றிக்கிட்டு குயோமியோன்னு அவங்க உருண்டுக்கிட்டு இருந்தால் கூட நமக்கு இம்மி கூட எந்த ஒரு எமோஷனல் கனெக்டும் இந்த ரெண்டு கதாபாத்திரத்தினாலையும் இல்லை அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த லேடிஸ்னாலையும் நமக்கு பெருசாக எதுவுமே இம்பேக்ட் கிடைக்கல. சுனில், என்னை பொறுத்தளவுக்கு சுனிலுக்கு இந்த கதாபாத்திரத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு க்ளூவுமே இல்லை. இது எப்படி பண்ணணும் என்ன ஏதுங்கிற ஐடியாவே ஒரு கிடையாது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் அந்த லெவலில் தான் இருக்குது. அது பார்க்கும்போதே பெரிய ஸ்க்ரீனில் அப்பட்டமாக தெரியுது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு வில்லன் கதாபாத்திரம் அது காமெடி கலந்து பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நடிகரை கூப்பிட்டு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கதாபாத்திரத்தை, சார் இங்கிட்டு திரும்புங்க, இங்கிட்டு பார்த்து சிரிங்க அப்படின்னு பொம்மையை ஆட்டி வச்ச மாதிரி தான் அவரை பண்ணி வச்சுருக்காங்க. அவர் என்னென்ன சொன்னாங்களோ அதை அப்படியே பண்ணி விட்டு போயிருக்காரு கேமரா முன்னாடி. இந்த படத்தில் கண்ணாடியை பார்த்து சார் சும்மா மிரட்டலாக ஒரு சிரிப்பை விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் தெரியுது. ஆனால் அந்த சீனெல்லாம் ரொம்ப அமெச்சூராக இருந்தது. பார்க்குறதுக்கு என்ன சார் இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டுக்காகவே இப்படி ஒரு கதாபாத்திரத்தை எழுதி அதை வலுக்கட்டாயமாக வாலண்டியராக வண்டியில் ஏற்றி இவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க. மற்றபடி அந்த கதாபாத்திரத்துக்கு இந்த படத்துக்குமே பெருசாக சம்மந்தம் இல்லை சார் அப்படிங்கிற அளவில் தான் இந்த கதைக்களமும் இருக்குது. சரி, இவரை விடுங்க, கல்யாணம் எடுத்துக்கோங்க. அவர் ஒரு இன்ஸ்பெக்டர்னா எந்த லெவலில் ஜாயின் பண்ணி எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில்? அவர் 2 கொலைகள் ஏற்கனவே ஒரே பேட்டர்னில் அரங்கேறிடுச்சு அப்படின்னு சொல்லி 2 பேருடைய போஸ்ட்மார்ட்டத்தை எடுத்துக்கொண்டு போய் டாக்டரான நிழல்கள் ரவி கிட்ட கொடுப்பாரு. நிழல்கள் ரவி அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணிவிட்டு, எஸ் யூ ஆர் ரைட், இது ரெண்டுமே ஒரே பேட்டர்னில் இருக்குது, எக்ஸாக்ட் மேட்ச், இது ஒரு சீரியல் கில்லருடைய வேலையாக தான் இருக்கும் அப்படிம்பாரு நிழல்கள் ரவி.
உடனே நம்ம கல்யாணம் திருப்பி பதில் கொடுப்பாப்புல, என்னது சீரியல் கில்லிங்கா அப்படிம்பாரு. என்ன சார் இதெல்லாம் ஆச்சரியம், யார் அந்த வசனத்தை அங்கே வச்சது? இத்தனை வருஷத்தில் ஒரே பேட்டர்னில் 2-3 கொலைகள் அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னாலே அது கண்டிப்பாக சீரியல் கில்லிங் தான் அப்படிங்கிறது ப்ரீகேஜி ஸ்கூலில் சேர்த்து விட்ட பிள்ளைகள் கூட தெரியும் சார். இதை ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்டரில் இருந்துக்கிட்டால் என்னது சீரியல் கில்லிங்கா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி ஒரு அபத்தமான காட்சி அமைப்பு அது. இதெல்லாம் தாண்டி ஒரு படம், ஒரு கதை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லையா, அதை ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணணுமா இல்லையா? இந்த படத்துடைய கிளைமேக்ஸை பாருங்கள். கடைசியாக கல்யாண் எப்படி ஒன்றொன்னையும் கண்டுபிடிச்சி கடைசியாக எல்லாத்தையும் அந்த கிளைமேக்ஸுக்கு அறிவாகிறாரு அப்படிங்கிற விஷயமாகட்டும், இதில் ஒரு சில விஷயங்களை அவங்க விஷுவலி ப்ரெசென்ட்டே பண்ணாமல் ஆடியன்ஸ் பார்த்தாலே அவங்களே புரியும் அப்படிங்கிற லெவல்லையே விட்டு இந்த கடைசி ஒரு 10-15 நிமிஷத்தை கொஞ்சம் கிளம்சி பண்ணி விட்டுட்டாங்களோ, லாஜிக்கலாக ஒரு சில விஷயங்கள் நமக்கு இடிக்குதோ அப்படிங்கிற மாதிரியே இந்த படம் பார்க்கும்போது தோணுது. பார்ட் 2க்கு லீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கதையை பாதியிலே விட்டாங்க சார். அதை இவ்வளோ முடித்தவங்க அதையும் சேர்த்து முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தோணுது. அது எதுன்னு நான் சொன்னேன்னா அதுவும் ஸ்பாய்லர் ஆகி போயிடும். அதனால் நான் இங்கே சொல்லலை. இந்த மாதிரி இன்னமும் ஒரு சில விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்ச் தான் இந்த இந்திரா. அடல் கன்னடை பொறுத்தளவுக்கு US 16+ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.